ஒரு பொண்ணுதான். இப்போ இன்னும் கல்யாணம் ஆகல, பட் லவ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லவ் போயிட்டே இருந்தது. லவ் பண்றீங்க, அந்த லவ் எதுக்காக பண்றீங்க அது எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ். லவ் எதுக்காக பண்ணுவோம் சொல்லு. லவ் ஆகும், லவ் பண்ணணும்னு இல்ல, அதான நடக்கும். அது ஒரு ஆக்சிடென்ட்ல தானா ஒரு ஈர்ப்பு தான். லவ்ங்கிறது ஒரு ஈர்ப்பு, அது வருது. அது எதுக்காக வருது சொல்லுங்க. நான் என்னோட இது நான் சொல்றேன், உங்களோட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. லவ் எதுக்காக வரும்னு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல லவ்வர், அந்த பர்சனை லவ் பண்றதை விட அந்த ஐடியாவா நாங்க லவ் பண்ணுவோம். அந்த ஐடியா எப்படின்னா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் இப்படி இருக்கணும், என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் அங்கே ட்ரிப்புக்கு போகணும், என் பாய் ஃப்ரெண்ட் கூட பேராகிளைடிங் போகணும், என் பாய் ஃப்ரெண்ட் கூட பீச்சுக்கு போகணும். இந்த மாதிரி ஐடியா தான் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். அந்த ஐடியாவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நாங்க ஒருத்தவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ அந்த 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 பர்சன் கூட தான் அது நடக்கும். மோர் தென் தட் நாங்க அந்த ஐடியாவா நாங்க லவ் பண்றோம். சோ அந்த இடத்த வந்து யார் வேணாலும் பூச்சிக்கலாம். லவ் பண்றீங்க, அதாவது அவரோட ஜாலியா போகணும். பாய் ஃப்ரெண்டுங்கிறது லவர், லவருங்கிறது வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தானே. ஓகே, நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த பாயிண்ட்க்கு தானே வரும். சோ நம்ம லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த கல்யாணம் பண்ணிக்கிறோம் நமக்கு மனசு பிடிச்சி அவரோட ஜாலியா ஒருத்தர் ஷேர் பண்ணி மனசுக்கு பிடிச்சி அவர் நம்மள புரிஞ்சுக்கணும், நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். பால்ல விஷத்தை ஊத்துறோம், பாலை குடிக்கலன்னா விஷத்துல பாலை ஊத்துறோம். இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் தானே, அந்த கான்செப்ட் தானே. ஆமா, லவ்ங்கிறது அவர் என்ன புரிஞ்சுக்கணும், நான் அவரை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஓகே. ஆனா மேரேஜ் லவ்வுக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். அது எப்படி லவ்னா அர்த்தம் என்ன? உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் என்ன மீனிங்? லவ்னா ஓகே, நான் கல்யாணம் மேரேஜ்ன்றது எப்படி பாக்குறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் மேரேஜ்க்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது மேரேஜ் எதுக்கு, why is it necessary? இப்போ நான் கல்யாணம் ஆகாமலே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருந்தது. சோ இப்போ நான் க்ளோஸா கல்யாணம் உங்களை பார்த்து என் அம்மா அப்பாவை எல்லாம் பார்த்து மேரேஜ்ங்கிறது ஒரு வட்டம், ஒரு பவுண்டரி. ஃப்ரீடம் இல்லாம ஆகும், ஃப்ரீடம் இல்லாம ஆகும்னு சொல்ல முடியாது, ஃப்ரீடம் கம்மி ஆகும். எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலா யோசிக்காம ஒரு ஃபேமிலிக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பர்சனல் இண்டிவிஜுவலும் அப்படி இருக்க கூடாது. எல்லாரும் அவர் பத்தி தான் யோசிக்கணும், அவருக்கு என்ன வேணும், மத்தவங்களுக்கு பாதிக்கப்படாம. எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அது வந்து நீ இப்படி டிசிஷன் எடுத்துக்கலாம். பட் முன்னாடி அந்த நம்ம ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடில பாத்தீங்கன்னா, நீ லவ் பண்றவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, இவரதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நெக்ஸ்ட் இயர்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லி கல்யாணங்கிற ஒரு விஷயம் போச்சு இல்லையா? ஆமா, இப்பதான் நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. முன்னாடி நீங்க லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வீட்டுக்குள்ள தெரியும், வெட்டிங் வரைக்கும் போனீங்க, எங்க கல்யாணம் இப்படி நடக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க. சோ அந்த பாயிண்ட்டுக்கு தானே வந்து இது நீங்க வந்து இப்ப செகண்ட் தாட்ல இருக்கீங்க, அது வேற விஷயம். சோ கல்யாணம் வந்து ஒருத்தரோட தான் இருக்கணும், அந்த ஒருத்தர் அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்த ஒரு டிசிஷன். அதுக்கப்புறம் இல்ல, நான் சொன்னேன்ல, நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருக்கும் தான் நினைச்சிருந்தேன். அந்த தாட் தான் எனக்கு இருந்தது. ஆனா கொஞ்சம் மெச்சூரிட்டி, அப்ப நான் காலேஜ்ல இருந்தேன், காலேஜ் ஆன உடனே நாங்க நிறமானத பூக்கள் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததும் மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் டீடைல் கொஞ்சம் க்ளோஸா பார்த்தப்போ அப்போதான் எனக்கு புரிய வந்தது, மேரேஜ் ஆனா நீங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் யோசிக்கணும், நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கு. எனக்கு அது பிடிக்காது. நீங்க என்ன வேணும் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஃப்ரீடம், நான் என்ன வேணும் நான் பண்ணிப்பேன். லவ் என்ற விஷயத்துல அவங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி அவரு எதுவும் செய்ய மாட்டாங்க. இதே நாங்க மேரேஜ்ன்ற ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுட்டா இப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் பாக்குறேன், நான் நிறைய பேரு பாத்துட்டு, அப்போதான் மேரேஜ் ஆனாதான் ஏதாவது தப்பு நடந்துட்டா ரொம்ப பெருசா ஆகும், ரொம்ப அசையமா, அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டா ஏதோ தப்பு நடந்துக்கு முன்னாடியே 2 பேரும் பேசிக்கலாம், மியூச்சுவலா பேசிக்கலாம். ஓகே, இது சரியா ஒத்துட்டு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்னு சொல்லி போயிடலாம். தப்பு நடக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பா இருக்கும். மேரேஜ் பண்ணா அந்த ஓட்டத்துக்குள்ளே ஐயோ ஃபேமிலிஸ் என்ன ஆகும், அவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு தப்பு பண்றதுக்கு, இன்னும் அந்த தப்பை ஹைட் பண்றதுக்கு இன்னொரு தப்பு, அதுக்கு இன்னொரு தப்பு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் நான் சொன்னேன்ல, சிம்பிளா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் காம்ப்ளிகேட்டட் விஷயம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் உங்க மைண்ட் செட்ல இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் வந்து அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்காங்க. மேரேஜ்ங்கிற ஒரு விஷயம் வேண்டாம், ஃப்ரெண்ட்லியாவே போயிடுவோம், அப்ப பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே அதே மைண்ட் செட்லயே இருந்து அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா, அப்ப ட்ரூ லவ் எங்க? ஒருத்தர் எப்படி லவ் பண்ணிருப்பாங்க, ட்ரூ லவ் எங்க போச்சு?
அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்ங்கிற ஒரு விஷயம் எங்க போச்சு, அதுக்கப்புறம் ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்க வருது. அது இப்போ வந்து உலகம் வந்து எப்படி காலத்துல வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க தான், அதாவது சின்ன வயசுலயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணணும், வேற எங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும், எந்த பிரச்சனை வந்தாலும் பேரண்ட்ஸை வந்து பிரச்சனை கிளியர் பண்ணி விடுவாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் இப்படிதான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களை டிராவல் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் இந்த மாதிரி விஷயத்துலதான் ஒரு பாண்டிங்ல ஒரு பாசத்தோட ஒரு கிரிப்போட இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப வந்து உங்களை மாதிரி மைண்ட் செட்ல எல்லாருமே வந்துட்டு ஓகே கிவ்ஸ் அண்ட் த்ரோ மாதிரி, அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா இப்போ உங்களுக்கு ஓகேன்னு தோணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு வேணும்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இப்போ சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்போ இந்த ஏஜ்ல உங்களுக்கு ஓகே, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு போகும்போது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரும் கேட்பாங்க. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா நம்ம நினைச்ச அதே மாதிரி அமையுமான்னு பார்த்தா அது சரி. அதான் நான் சொல்லுவேன், நமக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சி ஃப்ரெண்ட்லியா, என்னோட பிரைவேசி வேற என்னோட பிரைவேசி வேற, நீ ஹாப்பியா இரு, ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையோட அது மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. இல்ல எதுவுமே வேண்டாம், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே என் ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நாங்க சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே கடவுளோட இதுதான். அந்த குடும்பம்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அதான் நானும் சொல்றேன், மேரேஜ் ரொம்ப தப்பான விஷயம் நான் சொல்ல வரல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நமக்கு அது தோணணும், ரிலேஷன்ஷிப்பும் இப்படிதான் மேரேஜும் இப்படிதான், ரெண்டும் ஒண்ணுதான் தோணப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா மேரேஜ் பண்ணிட்டு ஃப்ரீடம் இல்லாம இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நான் சொல்றது மேரேஜ் பத்தி. ட்ரூ லவ் எங்கே போச்சுன்னு கேட்டீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதுதானே ட்ரூ லவ். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் ட்ரூ லவ் ஏன் நினைக்கிறீங்க? அந்த அப்போ குழந்தை வந்ததான் அது டெவலப் ஆகும், அந்த ஃபேமிலி, அது உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னு. எஸ், உங்களுக்கு ஃபேமிலி அது அவரவரோட விருப்பம். குழந்தை பண்ணிட்டா நீங்க சொல்ல பார்த்தா ஃபாரின் கலாச்சாரம் அதுல இருக்கு. இன்னைக்கு ஃபாரின்ல கூட அவங்க வேற மாதிரி மாறிட்டுல இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பார்த்து அவங்க நல்லபடியா, நம்ம உண்மையிலேயே சொல்றேன், தமிழ்நாட்டு கலாச்சாரம் நம்ம இந்தியன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அது ஓகே. நம்ம ஃபாரின் கலாச்சாரத்துல போயிட்டு இல்ல ஃபேமிலி வேணும்னு நான் சொல்லலையே. அது அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களும் குழந்தை பெத்துக்கலாம். அவங்க வெளியே நாங்க இது புள்ள யாரோடது புள்ள தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல. அதுக்காக மேரேஜ்ன்றது வேணாம், அவங்களோட ஃபாதர் மதர்ன்னு சொன்னாலே போதும். லவ்ங்கிறது என்ன, நம்ம எதுக்காக ஒரு லவ் பண்ண பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்ல. ஒரு பெண் வந்து ஒருத்தர் லவ் பண்றதுக்கு அது வந்து சொல்லி வச்சு வர்றது இல்ல. லவ்ங்கிறது தானாதான் வரும். யார் மேல வரும், எப்படி வரும், எதுக்கு வரும்? லவ்ங்கிறது எதுக்கு வரும், தனியா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஆனா ஒரு கம்பேனியன்ஷிப் இருந்தா அந்த ஹாப்பினஸ் டபுள் ஆகும். அந்த கம்பேனியன்ஷிப்புக்கு ஒரு கம்பேனியன் கிடைச்சிட்டா நீங்க இப்படியே இருந்தா, இப்படியே லைஃப் போயிட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். டபுள் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும். தனியா ஹாப்பியா இருப்பேன், ஆனா இந்த கம்பேனியன் இருந்தா இன்னும் டபுள் ஹாப்பியா இருப்பேன். இந்த தாட் தான் எனக்கு இருந்தது நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ. சோ இது எனக்கு ஃபார் எவர் வேணும், எனக்கு இது வேணும், நானே வேணும், ஃபுல்லா வேணும், நான் இருக்கிற வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதுதான் லவ்னு நான் நினைக்கிறேன். சோ அது வந்து ஹஸ்பண்டா தானே அந்த டைம்ல வந்து நீ என்ன சொன்னா, நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட நான் லவ் பண்ற இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களோட கல்யாணம் இப்ப எல்லாம் நடக்கும், இத்தனை நாள் நடக்கும், நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு வாழணுங்கிறது தான், கல்யாணம் பண்ணிட்டு வாழணுங்கிறது தான் அந்த லவ்ங்கிற ஒரு அடித்தளமே வைக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் தான் உங்க லைஃப்ல அவரோட அதுக்கப்புறம் கூட 5 years டிராவல் பண்ணோம். அந்த 5 yearsக்கு அப்புறம் நான் இங்க சென்னையும் ஹைதராபாத்தும் வேலை செஞ்ச ஆரம்பிச்சேன். அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் சைட்ல இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் அது என்னால ஏத்திக்க முடியல. சோ நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம். அவர் லைஃப் பார்த்துட்டாங்க. நான் அப்போ எனக்கு மனசு இன்னும் ஒரு மாதிரி இருந்தது. எனக்கும் இப்போ ரொம்ப டைம் ஆச்சு பிரேக்கப் எல்லாம் ஆனது. சோ இப்போ எனக்கு ஒரு நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி யாராரும் கிடைச்சா நானும் மூவ் ஆன் ஆக போறேன். அப்போ இருந்த மைண்ட் செட் வந்து இப்படி பண்ணா நான் அப்படி பண்ண முடியாது, நான் அவருக்கு மனசு கொடுத்துட்டேன் அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நானும் மாறிட்டேன். எனக்கு காலம் ஆமா எல்லா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்ன்ற மாதிரி. 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன சொன்னா,
அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்தாரு. அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து கலாய்ச்சோம். அப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, ஹாப்பியா இருந்தா. அப்போ வந்துட்டு எங்க ஊர்ல கல்யாணம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இத்தனை நாள் பண்ணுவோம், 5 days கல்யாணம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பொண்ணா இருந்து எல்லா பெண்ணுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆசை தான் அது. நான் லவ் பண்றவர் ஒருத்தர் லவ் பண்ணும், அவரே கல்யாணம் பண்ணும், கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணி ஜாலியா சந்தோஷமா வாழணும். இது எல்லா பெண்களுக்குமான எண்ணங்கள் தான். சோ எனக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் படிதான் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. நான் லவ் பண்ற யாரையோ பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறது கிடையாது. மூஞ்சி முகம் தெரியாதவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவரோட போய் நம்ம எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ நம்ம பார்த்து லவ் பண்ணணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அவரையும் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சோ இது எல்லா பெண்களுக்குமான எண்ணம். ஓகேவா? சோ அந்த மனநிலை தான் உனக்கு அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒர்க் பிஸில இப்படி வந்து அப்படியே இருந்ததுனால சோ அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வேற மைண்ட் செட்ல இருக்கீங்க, அதனால தானே. பட் எல்லா நான் கேட்ட மாதிரி ஒரு பெண்ணுக்கான அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அது எந்த நாட்டு பெண்ணா இருந்தாலும் சரி, ஃபாரின் பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் பெண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணுங்கிறவளுக்கு வந்து அந்த அது எல்லாமே இருக்கும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு அதுங்கிறது எல்லாருமே இருக்கும். அந்த லவ், அஃபெக்ஷன், லவ்ங்கிற அந்த ஈர்ப்பு இருக்கும். அது வந்து எதுவும் சொல்லி வராது, தானா வர விஷயம் தான். அது எல்லார் மேலயும் வராது. நமக்கானவ இவன் தான் அப்படின்னு போது அது வரும். ஓகேவா? அது உனக்கு வந்துச்சு இல்லையா? வந்துருச்சு. அதான் நான் சொல்றேன். நான் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் கல்யாணம் ஆயிட்டா ஏதோ மாறும்னு எனக்கு தோணல. நான் ரிலேஷன்ஷிப்ல 5 years ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். நான் கல்யாணம் பிளான் பண்ணும் போதும் ரெண்டு ஃபேமிலிஸ் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாண பேச்சு நடக்கும் போதும் கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் மாறும்னு எனக்கு தோணல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ 5 வருஷம் எப்படி இருந்தோமோ கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கும் அப்படி நினைச்சு நான் கல்யாணம் பத்தி எனக்கு நல்ல வியூ தான் இருந்தது. இப்பவும் நல்ல வியூ தான் இருக்கு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சாய்ஸ் தான் நான் சொல்ல வரேன். ஆனா அந்த சாய்ஸ் வந்து ஃப்ரீடமை விட பெருசா எதுவும் இல்லை. இப்போ நீங்க இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பேசணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது, அப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 22nd centuryல இருந்து அப்படி எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும்? நான் இப்படிதான் இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் நான் சொல்ல வரல. ஆனா ஃப்ரீடமை விட பெருசா எதுவும் இல்லை. ஸோ மேரேஜ் ஆகி உங்க ஃப்ரீடம் கட் பண்றதை விட ரிலேஷன்ஷிப்பு இல்ல அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி, ஆமா, அவங்களோட பேசிட்டு நீங்க கல்யாணம் ரிலேஷன்ஷிப்பும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அந்த விஷயம் தான். பட் இது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியமாகுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு இப்போ உன்னோட மைண்ட் செட்டுக்கு நீ ஆமா இது நான் என்னோட வியூ என்ன இருக்கு, நான் இப்போ என்ன ஷேர் பண்றேனோ இன்னொரு 1 year இல்ல 2 yearsக்கு அப்புறம் இது மாறலாம். ஆமா, அந்த எண்ணங்கள் மாறலாம். அது என்ன வேணாலும் ஒரு அதிசயம் நடக்கலாம். அது உன் கையில இல்லை. ஆமா, நான் இதுவும் பிலீவ் பண்றேன். எப்பவுமே ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாத்துலயும் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலாவும் ஒரு பர்சன் வந்து ஒரே மாதிரி எல்லா டைம் எல்லா சிச்சுவேஷன்லும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சோ மாற்றம்ன்றது நிறைய இருக்கும். நீங்களும் சொல்லுங்கல்ல, பழைய காலத்துல நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது இப்படி எல்லாம் இருந்தது, அப்படி எல்லாம். இப்போ அப்படி இல்லை. ஏன்? எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது இப்போ இருக்கிற கேர்ள்ஸும் பாய்ஸும் அதே மாதிரி இருக்கணும் நீங்க எப்படி நினைப்பீங்க? எல்லாம் மாறிடுச்சு, அவரும் மாறுவாங்க. பொதுவாவே ஒரு இப்ப எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. சோ அந்த காலம், அந்த 1 ஏஜ் நான் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னோட ஆசை, சந்தோஷம் எல்லாமே என்னன்னா, எண்ணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நல்லபடியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க செஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களை பாதிக்காம இருக்கணும். ஓகேவா? எதையுமே வந்து உங்களால மத்தவங்களுக்கு பாதிப்போம், மத்தவங்களால உங்களுக்கு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையோட ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா, அலர்ட்டா இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. எல்லா பேரண்ட்ஸ்க்குமான பயமே அதுதான். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கான ரீசனே அதுதான்.
எல்லாருமே பண்ணிக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, அவங்க ஃப்ரீடம் இது. ம். இதனால நீங்க எந்த காரணத்து கொண்டும், முக்கியமா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உலகத்துல கடவுள் வந்து டைரக்டா வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நமக்கு பேரண்ட்ஸ் கடவுள் கொடுத்திருக்காரு. அம்மா அப்பா அப்படிங்கிற பேரண்ட்ஸ கொடுத்திருக்காரு. இவளை நீங்க பார்த்து அவளை வழி நடத்தி அவளுக்கு வந்து கரை சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அம்மா அப்பா கடவுள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சோ நமக்கு இந்த உலகத்துல வந்து நல்லது நினைக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா தவிர இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஹஸ்பண்டுக்காக தான் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி நீ நினைப்ப, தான் ஒய்ஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் நினைக்கலாம், அவ்வளவுதானே தவிர பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், அவ்வளவுதானே தவிர நாளைக்கு அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு பிள்ளைங்க நினைச்சிட்டாங்கன்னா அது அதிசயம், சந்தோஷம். ஓகேவா? அது நடக்குமாங்கிறது தெரியல, அது நடந்தா நல்லது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பிள்ளைங்க வந்து அவங்க பாதுகாக்கிறது இல்லை, ஆனா அவங்கதான் கடவுள், அவங்க விட்டுறக்கூடாது. சோ அதுதான் சொல்ல வரேன். அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து தான் அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைங்க வந்து எந்த சூழ்நிலையும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற உலகமும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு எங்க பார்த்தாலும். சோ வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி நல்லபடியா வீட்டுக்குள்ள வராங்க வரைக்கும், அது வரைக்கும் அவங்க வந்து உடம்புல அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அவங்க பாட்டுக்கு குழந்தை பெத்துட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல எந்த பேரண்ட்ஸுமே கிடையாது. எல்லாருமே வந்து அந்த குழந்தைங்களை நினைச்சிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க அவங்களுக்கு பண்ற விஷயங்கள் என்னன்னா, சோ அம்மா அப்பா மட்டும்தான் நமக்கு உண்மையானவங்க, அவங்கதான் நம்மள வந்து ஹேண்டில் பண்ணிட்டு நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு நம்மள வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க முதல்ல நம்பணும். அவங்கள தவிர உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே ரைட் பர்சன் கிடையாது இந்த உலகத்துல. நீங்க அவங்கள தவிர வேற யாரையும் நம்பிட்டு நீங்க மோசம் போயிடாதீங்க. ஓகேவா? அதுதான் நான் சொல்றது. சோ அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா லைஃப வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸை விட நமக்கு வெல் விஷ் பண்றது வேற யாருமே இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டாலே போதும். ஏன்னா ஒரு சில பசங்களா இருக்காங்க, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நியூஸ்ல பார்த்தாலும் எங்க பேப்பர்ல பார்த்தாலும் இல்ல நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தாலே கூட ஹைஃபையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பங்களா ஜாலியா வெளியே சுத்தணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வேற ஒரு மாயக்குள்ள வந்த மாதிரி வந்துட்டு அது நடக்கல அப்படின்னும் போது மனசு உடைஞ்சு ஏதோ சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு செகண்ட்ல அந்த பேரண்ட்ஸ் அவங்க நினைச்சு பார்த்தாங்களா, அம்மா அப்பா நினைச்சு பார்த்தாங்களா இவங்க இந்த மாதிரிலாம் மனநிலையில இருக்காங்களே அப்படிங்கறத அந்த பேரண்ட்ஸ் கிட்ட எப்ப ஷேர் பண்ணிருப்பாங்களா? வேலைக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இன்னைக்கு எங்க வேலைக்கு போல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நமக்கு யூனியன்ல எல்லா விதத்துலயும் யூனியன் ஒரு விஷயம் இருக்கு, எல்லாமே பாதுகாப்பு. யாரும் வந்து நம்மள வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறவங்க பேசுறவங்களா இருந்தா கூட இமீடியட்டா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சோ ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு இடத்துலதான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் நம்ம வந்து இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கதான் செய்யும் லைஃப்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு பாதுகாப்போட வாழ்றதுங்கிறது நல்ல விஷயம். சூசைடுங்கிறது நாங்க ஈஸியா சூசைட் பண்றது தப்பு அது இதுன்னு நாங்க சொல்லலாம். ஆனா அந்த நிலைமைக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளோ பெயின் இருக்கு. சோ நான் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், go take help. நிறைய பேர் இருக்காங்க who will help you. நீங்க ஒரு யாரன்னா பேசி தீர்த்துட்டா கூட கம்யூனிகேஷன், உங்க அப்பா அம்மா கூடவே பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. எதுவுமே இல்லைன்னா புக்ஸ் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு, நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிச்சாலே அதுவே பெஸ்ட் ஃப்ரெண்டா. நமக்கு வந்து அந்த நேரத்துல யாருமே கிடைக்கவும் மாட்டாங்க, நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட யாரும் கிடைக்க மாட்டாங்க. இது எனக்கு தோணுது, சூசைடுங்கிற எண்ணம் வருது அவர் எப்போ வேற அவரோட இமோஷன்ஸோ இல்ல அவரோட என்ன இருந்தாலும் அது வேற அவர் மேல டிபெண்டா இருந்தா, அவர் என்ன பாக்குறாங்க, அவர் தப்பா பாக்குறாங்க, அந்த மாதிரி அந்த
உங்களோட இமோஷன்ஸ் யூ ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட். நீங்க அதுக்கு இஃப் யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் இட் வித் டு சம்படி எல்ஸ், அப்போதான் அந்த மாதிரி இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் அந்த ஃபீலிங் எல்லாம் வந்துட்டு இதுக்கு லீட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ எவ்ரி ஒரு செகண்ட் அதை நினைச்சு பார்த்து இவங்களால நமக்கு இதுவா, சோ நமக்கு யாரு சப்போர்ட் அப்படின்னும் போது நம்ம யாருக்காக இருக்கோம், நம்ம யாரு அப்படிங்கறத நினைச்சிட்டா இந்த எண்ணம் வராது. ஆமா, அதான் நான் சொல்றேன். லைஃப் எல்லாமே பேலன்ஸ் தானே. இப்போ நான் பசிக்குதுன்னு சொல்லி இவ்ளோ பிரியாணி சாப்பிட்டுட்டா நாளை சீரியல் இருந்து தூக்கிடுவாங்க இல்லையா? சோ எவ்ரிதிங் பேலன்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இருக்கு. சோ நம்ம ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட வியூஸ் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலன்னா தயவுசெய்து என்ன திட்டாதீங்க. சோ இந்த வீடியோ பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதனால ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Thank you.